இந்த பொதுக்கூட்டத்தில் நான் கலந்து கொள்கிறேன். சாயந்தரம் 5 மணிக்கு கோட்டைப்பட்டினம், 7:30 மணிக்கு அரிமளம், இப்போ நம்ம 8:30 மணிக்கு 8:15 மணிக்கு திருமயம். ஏன் இப்படி எல்லா இடங்களிலும் கலந்து கொள்கிறோம் என்று சொன்னால், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உழைப்பை இலக்கணமாக பெற்றவர், உழைப்பால் உயர்ந்தவர். தலைவர் கலைஞர் அவர்களிடத்திலே சொன்னது, தளபதியிடத்திலே எனக்கு பிடித்தது உழைப்பு உழைப்பு என்று. அந்த உழைப்பாளியினுடைய இயக்கத்திலே பணியாற்றுகிற அமைச்சராக, அவருடைய தலைமையின் கீழ் அமைந்திருக்கிற அமைச்சரவையிலே அமைச்சராக நாங்கள் இடம்பெற்றிருக்கிற நாங்கள் அதில் பாதி அளவாவது உழைத்தால்தான் உண்மையானவர்களாக இருக்க முடியும். எனவே அந்த பாதி அளவாவது உழைப்பதற்காக நாங்கள் முயன்று கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு உங்களிடத்திலே உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எனக்கு 7/5/2021 அன்று சட்டம், நீதிமன்றங்கள், சிறைச்சாலை, ஊழல் தடுப்பு கண்காணிப்புத்துறை அமைச்சர் பொறுப்பை மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் தந்தார்கள். இன்றைய தினம் சட்டம் மட்டும் எடுக்கப்பட்டு நீதி நிர்வாகம், சிறைத்துறை, ஊழல் தடுப்பு கண்காணிப்பு மற்றும் இயற்கை வளங்கள் துறையினுடைய அமைச்சராக பணியாற்றுகிற வாய்ப்பை, இந்த தொகுதிக்கு இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும், உங்களுக்கு இன்னும் அதிகமான பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பொறுப்பை இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் தந்திருக்கிறார்கள். இதன் மூலமாக திருமயம் தொகுதியினுடைய வளர்ச்சிக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கும் கடந்த 4 ஆண்டுகளிலே எப்படி நாங்கள் பணியாற்றினோமோ அதை விட இன்னும் அதிகமாக பணியாற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு நம்முடைய அறிமுகம் திருமயம் 2 இடங்களிலே நடக்கின்ற பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலே பங்கேற்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்ற நிகழ்வாகவும் அமைந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது இயற்கையாக அமைந்தது. ஏனென்றால் தலைமை கழகம் இன்றைக்கு அறிமுகம் வழக்கு, திருமயம் வழக்கு, இவற்றின் சாதனை வழக்க பொதுக்கூட்டங்களை அறிவித்திருந்த இந்த நாளிலே கூடுதல் பொறுப்போடு உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது இயற்கையாக அமைந்தது. அதற்காக நம்முடைய தலைவருக்கும் இயற்கைக்கும் நாம் என்றைக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் நம்முடைய திருமயம் 7/5/2021 ஆட்சி பொறுப்புக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வருவதற்கு முன்னால் பின்னால் எடுத்துக்கொள்ளுங்கள். திருமயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கு 2 பள்ளி கட்டிடங்கள், ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம், அங்கே இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப்பள்ளி, அந்த பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்ற காட்சி, சத்தியமூர்த்தி பெருமாள் சத்தியகிரீஸ்வரர் கோயில் திருக்கூட நன்னீராட்டு விழா, துளையானூரிலே அரசு கலை அறிவியல் கல்லூரி, மின் மயானம், இப்படி அடுக்கிக் கொண்டே போகின்ற